சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கல்யாண மணமேடையில காவியாவும் போஸும் உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சாவித்திரியின் தாமரையும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது ஆண்டவா, எப்படியாவது கடைசி நிமிஷத்துல யாராவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும். இந்த காவியா என்ன இப்படி இருக்கா? ஒரு தப்பானவனை போய் கல்யாணம் பண்ண இப்படி மணமேடையில தயாராகி உட்கார்ந்துருக்கா. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க போறாளே, என்ன பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவியாவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் பொறுக்கி பயலே, நீ தாலி கட்ட போகும் கடைசி நிமிஷத்துல நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவியா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து ஐயரும் போஸ் கையில தாலி எடுத்து கொடுக்கறாரு. கெட்டிமலம் கெட்டிமலம்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் போஸ் தாலி கட்ட போகையில காவியாவை பார்த்தா டக்குன்னு வாந்தி எடுக்கிறாங்க. காவியா, என்னாச்சு காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதறவும் காவியா வாந்தி எடுத்து அப்படியே மயங்கிடுறாங்க. எம்மாடி காவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பால இருந்து ஈஸ்வரி சித்ரா வரைக்கும் எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. காவியா முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. காவியா மயக்கத்திலேயே இருக்கவும் அப்பந்தான் அப்பத்தா ஏய் தமிழே, நீ டாக்டருக்கு தானடி படிக்கிற, அந்த பொண்ணுக்கு என்னாச்சின்னு கொஞ்சம் பாருடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. பரவாயில்லடி, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரு, இந்த முதல் உதவின்னு சொல்லுவாங்களே அதை எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழும் காவியாவோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சி பார்த்துட்டு தமிழ் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா காவியா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. காவியா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே தமிழுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. தமிழே, அந்த பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அது இந்த பொண்ணு மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி சொல்ற, எதையாவது சொல்லி பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இல்ல நான் உண்மையைத்தான் சொல்றேன், காவியா பிரெக்னண்டா இருக்காங்க, அதனால தான் வாமிட்டும் மயக்கமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இவளே ஒரு அறக்குறை, இன்னும் டாக்டருக்கே படிச்சு முடிக்கல, டாக்டருக்கு படிச்சு முடிக்காம புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணை போட்டு மாசமா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க வேற யாராவது டாக்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் சரிதான், எங்க குடும்ப டாக்டர் வந்திருக்காங்க, டாக்டர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பா டாக்டரை கூப்பிடவும் அவங்க குடும்ப டாக்டரும் காவியாவோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. தமிழ் சொன்ன மாதிரியே இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, இவங்க சொன்னது சரிதான், காவியா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னது, கல்யாண பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஈஸ்வரி தலையில பார்த்தா இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. அடி பாவி, மாசமா இருக்கேன்னு சொல்றாளே, இதுக்கு காரணம் போஸா இருப்பானோ இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சு பதறிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி போஸ் கிட்ட கண்ணை காட்டி கேட்குறாங்க, என்னடா இதுக்கு காரணம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எம்மா நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கண்ணை காமிக்கவும், போச்சு எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறாங்க. அதே சமயம் இங்க தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா
பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படி போடு, கல்யாண பொண்ணு மாசமா இருக்கா. அதுக்கு காரணம் போஸ் இல்ல, வேற ஒருத்தன். இது நல்ல கதையாவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, சிச்சரசு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயா மன்னிச்சிருங்க, என்னன்னு எனக்கே தெரியல, காவியா கிட்ட கேட்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் காவியாவுக்கும் மயக்கம் தெளியுது. என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு காவியாவோட அம்மா கேட்கவும், எம்மா என்ன நடந்துச்சு, வாந்தி வந்துச்சு, மயக்கம் போட்டுட்டேன், என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், என்ன ஆச்சா, நீ மாசமா இருக்கடி, என்னடி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா மிரட்டி கேட்கவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட மருமகன் என்னோட புருஷன், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவரும் நானும் பிரிஞ்சிருந்தோம் தான், அவரும் நானும் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல அப்ளை பண்ணி இருந்தோம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் நானும் மீட் பண்ணி பேசி பழக ஆரம்பித்தோம். அப்பந்தான் இந்த விஷயம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், இங்கே போஸுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் போஸும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பந்தான் காவியா வந்துட்டு, நான் இன்னொன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு, இங்கே இருக்கிற போஸ் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, இவன் சரியான பொம்பளை பொறுக்கி, ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், என்ன பேசுகிற காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாது உங்கள் பிள்ளை பண்ண லட்சணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அப்பத்தா வந்துட்டு, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த போஸு நல்லவன் கிடையாது, இந்தா இங்கே நிற்கிறாங்களே தாமரை, இந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடக்க முயற்சி பண்ணான். தப்பாக நடக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னென்னலாம் வசனம் பேசினானோ அதே வசனத்தை அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுகிறான். அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா ஒரு போதை பொருள் மாதிரி, நினச்ச நேரத்துக்கு நினச்ச பொண்ணு கிடைச்சா போதும். இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிய எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிடுவா? இவனை கல்யாணம் பண்ணி நான் எப்படி குடும்பம் நடத்துறது? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தினா நான் என்ன பண்ணுறது? இவனை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் என் புருஷன் கூடவே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை பார்த்தா அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க. காவியா காவியா நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பாவும் காவியா பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் வந்துட்டு, தாமரை உன்கிட்ட போஸ் தப்பாக நடந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மாமா, போஸ் மாமா என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாரு. அப்பந்தான் சரியான நேரத்துக்கு காவியா வந்து போஸ் மாமாவை அடித்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், நீ ஏன் இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. இல்லை மாமா, வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். போஸ் மாமாவுக்கு மறுநாள் கல்யாணம், மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாமா இந்த மாதிரி என்கிட்ட நடந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகி அது பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிரும்னு நினச்சி தான் நான் யாருக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லலை மாமா. போஸ் மாமாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன், அது என்னன்னா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு போஸ் பக்கத்தில் வந்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு. ஈஸ்வரியை பார்த்தா ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கதறாங்க. மாமா மாமா விட்டுருங்க மாமா, அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான் மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு ஈஸ்வரி ராஜாங்க காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அடியே ஈஸ்வரி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுண்டி, என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.